ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அந்த 25 பகுதிகளையும் 12 அட்டவணைகளையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டும் வந்து பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பு, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. நம் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது அதில் எத்தனை பகுதிகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் வந்து இருந்திருக்கும். தற்பொழுது 25 பகுதிகளும் 12 அட்டவணைகளும் வந்து இருக்குது. இப்போது எந்தெந்த பகுதிகள் வந்து அதுக்கு அப்புறம் வந்து சேர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4A, 14A, 9A மற்றும் 9B இது 4 தான் வந்து சேர்த்துருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு முன்னாடி வர்றது 10க்கு முன்னாடி 15க்கு முன்னாடி, ஓகேவா? இது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பகுதி 5க்கு முன்னாடி 4A சேர்த்துருப்பாங்க. பகுதி 10க்கு முன்னாடி 9A மற்றும் 9B சேர்த்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பகுதி 15க்கு முன்னாடி 14A சேர்த்துருப்பாங்க, ஓகேவா? அப்போது 4A வந்து எப்போ சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4A வந்து அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்துருப்பாங்க. இதனுடைய விதிகள் 51A வந்து இருக்குது, ஓகேவா? 51A வந்து சேர்த்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 14A வந்து தீர்ப்பாயங்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 323A மற்றும் 323B 2 விதிகள் வந்து சேர்த்துருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தத்தின்படி வந்து சேர்த்துருப்பாங்க. வருஷம் 1976, ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் 9A, இது வந்து நகராட்சி. இதனுடைய விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243Pலேருந்து 243ZG வரைக்கும். இது எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74வது சட்டத்திருத்தம், வருஷம் 1992. அதுக்கு அடுத்தது 9B கூட்டுறவு சங்கங்கள். இதற்கான விதிகள் வந்து 243ZHலேருந்து 243ZT வரைக்கும். இது வந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 97வது சட்டத்திருத்தம். 97வது சட்டத்திருத்தத்தின்படி வந்து சேர்த்துருப்பாங்க 9B, ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருந்தது 22 பகுதிகள். அதுக்கு அடுத்தது நமக்கு எத்தனை பகுதிகள் சேர்த்துருக்காங்கன்னா 4 பகுதிகள் வந்து சேர்த்துருக்காங்க. மொத்தம் 26 பகுதிகள். இதில் பகுதி 7 வந்து நீக்கப்பட்டிருக்கும். எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 7வது சட்ட திருத்தம், வருஷம் 1956. அப்போது பகுதி 7வது சட்ட திருத்தம் 1956 படி நீக்கப்பட்டிருக்கும். அப்போது இதிலிருந்து ஒன்று போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மொத்தம் 25 பகுதிகள், ஓகேவா? அதுக்கு அடுத்தது எந்தெந்த அட்டவணைகள் வந்து சேர்த்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அட்டவணை நம்மளுக்கு வந்து ஏற்கனவே 8 அட்டவணைகள் இருந்தது இல்லையா? இது அட்டவணை 9. அட்டவணை 9 வந்து நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இதுக்காக வந்து சேர்த்துருப்பாங்க. இது எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது சட்டத்திருத்தம் மற்றும் வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1951. அப்போது நம்மளுக்கு 1950 தான் வந்து அரசமைப்பு சட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நடைமுறைக்கு வந்திருக்கோம் இல்லையா? அடுத்த வருஷமே 51லேயே வந்து முதல் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி முறை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 10வது அட்டவணை எப்போ சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52வது சட்டத்திருத்தம் 1985வது வருஷம். இதில் வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கட்சியிலிருந்து உறுப்பினர்கள் இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது தான் வந்து அட்டவணை 10.
அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு முறை வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதன்படி சில விதிவிலக்குகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாது, அப்படி போனால் ஒரு சில காரணங்களுக்காக வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்கட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அட்டவணை 11 பஞ்சாயத் ராஜ். இது வந்து 73வது சட்ட திருத்தம், வருஷம் 1992. இது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1993 ஏப்ரல் 24 அன்னைக்கு இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அதே போல் 12வது அட்டவணை நகராட்சி. இது வந்து 74வது சட்ட திருத்தம் 1992. இது நடைமுறைக்கு வந்தது 1993 ஜூன் 1 அன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது 25 பகுதிகள் பற்றி பார்க்கலாம். பகுதி 1 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றியம் மற்றும் அதன் ஆட்சி எல்லைகளை வந்து சொல்லுது. ஒன்றியம்ன்றது இங்கே வந்து இந்தியாவை தான் வந்து குறிக்குது. நம்மளுடைய அரசு அமைப்பில் இந்தியாவை வந்து நாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்திய ஒன்றியம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்திய ஒன்றியம் மற்றும் அதன் ஆட்சி எல்லைகள், நம்ம நாட்டுடைய ஆட்சி எல்லைகளை வந்து சொல்லுது. இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, 4ன்றது எல்லைகள், 4 பக்கம் எல்லைகள் இருக்கு இல்லையா, அப்போ 4 வரைக்கும். அதுக்கு அடுத்தது பகுதி 2. இது வந்து குடியுரிமை பற்றி சொல்லுது. இதற்கான விதிகள் 5லேருந்து 11 வரைக்கும். ஓகேவா? இதில் விதிகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை மட்டும் இருந்தால் போதும், எதுக்கும் வந்து அஞ்ச வேண்டாம், 5. ஓகேவா? அது போல் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 1 வந்து 4ல் முடியுது, அதனுடைய கண்டினியூட்டியாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 4க்கு அடுத்தது 5, அது போல் கண்டினியூட்டியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா குடியுரிமை 2வதுல வர்றது குடியுரிமை. அப்போ குடியுரிமை இருந்துச்சுன்னா எதுக்கும் அஞ்ச தேவையில்லை, 5லேருந்து 11ன்றது இங்கே பகுதி 2 இது போல் வருது இல்லையா, மார்ஜின் 2. அப்போ இந்த 2ன்றது 11 வரைக்கும், 5லேருந்து 11 வரைக்கும் அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், பகுதி 3 அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3ல் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை தேவைகள் 3 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உணவு, உடை, இருப்பிடம், இது 3 தான் அடிப்படை தேவைகள் இல்லையா. அப்போ 3வதுன்னா அடிப்படையாக இருக்க வேண்டியது. அப்போ அடிப்படை உரிமைகள் 3வது பகுதியில் வருது. அதே போல் வந்து இந்த விதிகள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அடிப்படையாக வந்து பள்ளிக்கல்வி 12ஆம் வகுப்பு வரைக்குமாச்சும் முடிச்சிருக்கணும். ஓகேவா? அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ காலேஜெல்லாம் வந்து போக முடியலனாலும் அடிப்படையாக பள்ளிக்கல்வியை மட்டுமாச்சும் முடிச்சிருக்கணும். அப்போ 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது 35. இது பகுதி 3 இல்லையா, அப்போ 3, 5, 35 வரைக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், பகுதி 4 அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள். இப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எந்தெந்த மாதிரியான அந்த மாநில அரசு அந்த மாநிலத்தை வந்து மேம்படுத்துவதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு சில அறிவுரைகள் மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கும் இது. ஓகேவா? இது வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்கும். ஓகேவா? இது வந்து பகுதி 4. அப்போது என்ன பண்ணால் ஒரு 4 விஷயமும் தெரிஞ்சால் தான் வழிகாட்ட முடியும் இல்லையா. அப்போ 4ன்றது வழிகாட்டுதல், 4ன்றது அரசுக்கு வழிகாட்டுறது. 36 அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 3, 6 ஞாபகம், 3, 6. அப்போ 3 போகிறதுக்கு வழிகாட்டணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது வழிகாட்டுதல் என்பது 3, 6 எதில் இருந்துன்னா 51 வரைக்கும். இதில் தொடர்ந்து ஒரு 3 ஆர்டிக்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 51 அது வந்து கண்டினியூட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போது வழிகாட்டுதல் 3லேருந்து 5, 1 வரைக்கும். அதுக்கு அடுத்தது 4A அடிப்படை கடமைகள். இது வந்து நம்மளுக்கு சட்ட திருத்தத்தின் மூலம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 51A. இப்போது இடையில் வந்து சட்ட திருத்தத்தின்படி வந்து வந்த எல்லாமே வந்து எப்படி வரும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இது கூட வந்து ஏபி அந்த மாதிரி சேர்ந்து தான் வரும். அப்போ இந்த ஏபி இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், குறிப்பாக இந்த ஏபி இது போல் கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 51Aன்றது அடிப்படை கடமைகள். 4A
சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது இது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் 5 வந்து மத்திய அரசு, அதுக்கு அடுத்தது 6 மாநில அரசு. அப்போ 5 மத்திய அரசுக்கான விதிகள்னு பார்த்தீங்கன்னா இங்கே 51ல் முடியுது இல்லையா? அப்போ 52லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு திரும்பவும் வந்து 51லேயே முடியும். 151 அப்படின்னு முடியும். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் மாநில அரசு, இது 152. இங்கே 52ல் ஸ்டார்ட் ஆகுதுல, இங்கே 152ல் ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் இங்கே வந்து 237. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுனா இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 247 அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த 47லேருந்து ஒரு 10 கம்மி, அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 இல்லையா? அதுலேருந்து ஒரு 3 ஆட் ஆகிட்டு 237 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் பகுதி 7 நீக்கப்பட்ட பகுதிகள். இதற்கான ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா 238. இதில் ஒரு 4 ஆர்டிக்கல் வந்து ஒரே ஒரு 4 பகுதிகளுக்கு ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் வரும். அந்த 4ஐயும் வந்து கொஞ்சம் தனியாகவே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடிப்படை கடமைகளுக்கு 51A மட்டும் வருதா? அதே போல் நீக்கப்பட்ட பகுதிகளுக்கு 238 மட்டும்தான் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சட்ட திருத்தம் 20 பகுதி 20ல் வரும் சட்ட திருத்தம். அது வந்து 368 ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் வரும். இது போல் இருக்கிறதெல்லாம் மட்டும் கொஞ்சம் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீக்கப்பட்ட பகுதிகள் 7 வந்து நீக்கப்பட்ட பகுதிகள். ஆர்டிக்கல் வந்து 238. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள். பகுதி 8 எதை பற்றி சொல்லுதுன்னா யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்லுது. இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 239. அப்போ முன்னாடி வந்து 238 இதனுடைய கண்டினியூட்டியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பகுதி 8, இது 8 பகுதி இல்லையா? இங்கே வந்து ஆர்டிக்கல் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 8 அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து யூனியன் பிரதேசங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போ 8 யூனியன் பிரதேசங்கள், பகுதி 8 வந்து யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 239. அப்போ 8க்கு அடுத்தது 9, 239லேருந்து 242 வரைக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதே வந்து பின்னாடி இன்னொரு இடத்துல நம்ம பார்ப்போம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் பகுதி 9 பஞ்சாயத்துக்களை பற்றி வந்து சொல்லுது. இதனுடைய விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243லேருந்து 243O வரைக்கும். அப்போது நம்மளுக்கு நகராட்சியும் கூட்டுறவு சங்கமும் வந்து சட்டத்திருத்தத்தின் மூலம் தான் இணைச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பஞ்சாயத்தும் நம்மளுக்கு எத்தனை ஆர்டிக்கல் தான் வந்திருக்கு? 243 ஒரே ஆர்டிக்கல் தான் வந்து வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இப்போ 243 ஒரே விதி தான் இருந்திருக்கு. சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததுக்கப்புறம் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சியில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததுக்கப்புறம் சில விதிகள் வந்து சேர்த்துருப்பாங்க. அதனால தான் வந்து இதில் 243லேருந்து 243O வரைக்கும் வந்து இருக்குது. ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துனா என்ன, கிராம பகுதியை தான் வந்து சொல்லுவோம் இல்லையா? அப்போ கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதனா வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டாங்கன்னா மரத்தடியில் நிற்க வச்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்லையா? அவங்க எப்படி நின்றுட்டுருப்பாங்கன்னா மக்கள்லாம் ஒரு ரவுண்டாக வந்து நின்றுட்டுருப்பாங்க. அப்போது பார்க்க எப்படி இருக்குன்னா அது மாதிரி இருக்கும். அது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 243லேருந்து 243O வரைக்கும் பஞ்சாயத்தை பற்றி வந்து சொல்லுது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் நகராட்சிகள் 9A நகராட்சிகள் பற்றி வந்து சொல்லுது. இதனுடைய ஆட்சிகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243Pலேருந்து 243Z வரைக்கும். ஓகேவா? அப்போ இதில் 243P அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து இங்கே பஞ்சாயத்துனா நான் கிராம பகுதியில் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க, ரவுண்டாக வந்து நிற்க வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நகர் பகுதியில் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. பீனா வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கோர்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அறிவுரை சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கேரண்டிக்கு வந்து இனிமேல் இந்த தப்பை நீ பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டிக்கு கையெழுத்து போட்டுப்போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்ற போல் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 243Pலேருந்து 243ZGன்னா கேரண்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ZG வரைக்கும் நகராட்சிகள் பற்றி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 9B இது வந்து கூட்டுறவு சங்கம் அமைத்தல் பற்றி வந்து சொல்லுது. இதற்கான விதிகள்னு பார்த்தீங்கன்னா 243ZHலேருந்து 243ZT வரைக்கும்.
இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஒரு கூட்டமாக இருக்கிறது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வீட்டில் ஹவுஸில் 243 இசட்ஹெச். அப்போ வீட்டில் வந்து ஒரு குரூப்பாக இருப்போம் இல்லையா, எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருப்போம். அப்படி இல்லை வெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருப்போம். வெளியில் கூட்டமாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், ஒரு டீமாக வந்து சேர்ந்து இருக்கிறது. 243 இசட்டு டீன்றது டீம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது 10 பகுதி 10 பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருடைய பகுதிகளை வந்து சொல்லுது. ஓகேவா. அப்போ 10ன்றது பழங்குடியினர், அது போலவே ஞாபகம் வச்சுக்கலாம். 10 பழங்குடியினர் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பழங்குடியினர்ன்றவங்க யாருன்னா மலைவாழ் மக்களை தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்போது மலைவாழ் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனாலோ காய்ச்சல் வந்தாலோ இல்லை உடல்நிலை ஏதாச்சும் அடிபட்டுட்டா கூட என்ன பண்ணுவாங்க, 10 போடுவாங்க. அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டாங்க இல்லையா, மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்க மாட்டாங்க. 10 போட்டே வந்து சரி பண்ணிக்குவாங்க. அப்போ பழங்குடியினர்ன்றது 10 போடுவாங்க. அப்போ 10 பகுதி 10 பழங்குடியினர் பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 244 மற்றும் 244A. ஓகேவா. இதுக்குமே வந்து ஒரே ஒரு விதி தான் வந்து இருந்திருக்கு. 244 மட்டும்தான் இருந்திருக்கு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து 244A வந்து சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது போல் கேபிட்டலில் ஏபி அந்த மாதிரி எது இருந்தாலும் அது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து இணைச்சிருப்பாங்க. ஓகேவா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ பழங்குடியினர் பகுதியில் வந்து நம்மள மாதிரி வந்து தனியாகலாம் போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து நாம் கூட்டமாக இருக்கோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை இல்லையா. மலைப்பகுதியில் நிறைய வந்து விலங்குகள்லாம் ஆபத்தான விலங்குகள்லாம் இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 24 மணி நேரம் எப்படி இருப்பாங்க, 4 பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க. அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 24 மணி நேரமும் 4 பேர் சேர்ந்து தான் எங்கேயாச்சும் போவாங்க வருவாங்க. ஓகேவா. அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 11 மத்திய மற்றும் மாநில உறவுகள் பற்றி வந்து சொல்லுது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசாங்கத்தில் 2 வகை அரசாங்கம் இருக்கு இல்லையா. ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று மாநில அரசு. அப்போ ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று மாநில அரசு. இது ரெண்டுத்துக்குமான உறவை பற்றி சொல்கிறது பகுதி 11. அது போல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 244 இல்லையா. அப்போ அதனுடைய கண்டினியூட்டி 245 அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இது 200 இந்த 200ல் தான் வருது அப்படின்னா கூட 4, 5. அப்போ இங்கே வந்து 4, 5, 6 அப்படி கண்டினியூட்டாக வருது இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது 4, 5, 6 திரும்பவும் வந்து இங்கே 4க்கு முன்னாடி என்ன வரும், 3. ஓகேவா. அது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 245லேருந்து 263 வரைக்கும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் பகுதி 12 நிதி சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் உரிமை வழக்குகள். அப்போது நிதி சொத்து ஒப்பந்தம் பற்றியும், அப்போ நிதி சொத்துன்னா அதில் பிரச்சனைகள் வந்தால் உரிமை வழக்குகள் போடுவாங்க இல்லையா, அதை பற்றியும் சொல்லக்கூடியது தான் வந்து பகுதி 12. இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 264லேருந்து 300A வரைக்கும். ஓகேவா. அப்போ இது 12 வந்து நிதி சொத்துன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒருத்தவங்க வந்து நிதி பொருளாதாரத்தை வந்து அவன் மேம்படுத்தணும்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வந்து அவன் உழைக்கணும். அப்போ தான் வந்து அவனால் வந்து நிதியை வந்து திரட்ட முடியும். அது போல் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 12 மணி நேரம் உழைச்சாதான் அவனுக்கு என்ன பண்ண முடியும், நிதி வந்து அவங்ககிட்ட வந்து நிற்கும், இல்லை நிதி வந்து அவனுக்கு வருவாய் வந்து வரும். அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து 264லேருந்து 300A வரைக்கும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 13 வர்த்தகம் வாணிபம் மற்றும் போக்குவரத்து. இதை பற்றி சொல்கிறது தான் வந்து பகுதி 13. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இது 13, இதில் 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. வர்த்தகம் வாணிகம் போக்குவரத்து, அந்த 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த போக்குவரத்தையே கூட தரை வழி, கடல் வழி, வான் வழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் 3 வகையான போக்குவரத்துகள் இருக்கு இல்லையா. அப்போ 13ன்றது போக்குவரத்து. அப்போ வர்த்தகம் வாணிகம் போக்குவரத்து அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 301லேருந்து 307 வரைக்கும். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ ஒருத்தவங்க வணிகம் பண்ணுறான்னா ஒரு நாள் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. வாரத்தில் 7 நாளும் வந்து கண்டினியூவாக வந்து பண்ணணும். அப்போ தான் அவனால் முன்னேற முடியும். அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட போக்குவரத்து வந்து ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு மற்ற நாள்லாம் போக்குவரத்துக்கு லீவாக விட முடியும். 7 நாளுமே வாரத்தில் 7 நாளுமே போக்குவரத்து வந்து இருக்கும். அது போல் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 14 மத்திய மாநில தேர்வாணையம் பற்றி வந்து சொல்லுது. ஓகேவா. அப்போ மத்திய மாநில தேர்வாணையம் பற்றினா நம்ம யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் வந்து இது சொல்லுது. இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 308லேருந்து 323. இதற்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
14ன்றது என்னென்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு படிக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 14 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 14 மணி நேரமாச்சும் படிக்கணும். அப்போ தான் வந்து வேலைக்கு போக முடியும். அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி படித்து வேலைக்கு போனால் என்ன 8 மணி நேரம் வேலைக்கு போகலாம். ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாமே 8 மணி நேரம் வேலை தான். அப்போ 8 மணி நேரம் வேலைக்கு அப்போ தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து 8 மணி நேரம் வேலையாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி டைமில், ஏதாச்சும் ஒரு அவசர காலத்தில் 23 மணி நேரமும் வேலை செய்கிற மாதிரி வந்து இருக்கும். அப்போது 24 மணி நேரத்தில் ஒரு 1 ஹவர் தான் வந்து பிரேக்கே தருவாங்க. 23 மணி நேரமும் கூட கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அளவுக்கு கூட வந்து கவர்மெண்ட் வேலைன்றது ஒரு சர்வீஸ் இல்லையா? அப்போ ஒரு அவசர காலத்தில் 23 மணி நேரமும் வேலை செய்கிற மாதிரி கூட இருக்கும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தேர்வு எழுத போகிறவங்க ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே வந்து 8 மணி நேரம் வேலைக்கு தான் நம்ம போகிறோம். இருந்தாலும் ஒரு அவசர காலத்தில் 23 மணி நேரமும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 14A தீர்ப்பாயங்கள். இதனுடைய விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 323A மற்றும் 323B இந்த இரண்டு விதிகள் தான் இதுக்கு. அப்போது இந்த 323 கண்டினியூட்டியாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 14A வந்து 14 வந்து 23ஓட முடியுது இல்லையா? அப்போ 14Aன்றது 23A மற்றும் 23B அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், பகுதி 15 தேர்தல் மற்றும் பகுதி 16 இடஒதுக்கீடு. ஓகேவா? இது ரெண்டையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 15ன்றது தேர்தல். இதனுடைய விதிகள் 324லேருந்து 329 வரைக்கும். 16 இடஒதுக்கீடு. இதனுடைய விதிகள்னு பார்த்திங்கன்னா 330லேருந்து 342 வரைக்கும். ஓகேவா? அப்போ 15 தேர்தல். இது பகுதி 15 தேர்தல்ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அப்போ பாஞ்சுன்றது தேர்தல். அப்போ ரொம்ப பரபரப்பாக வேலை செய்வாங்க அப்படின்னா பாஞ்சு வேலை செய்வாங்க. ஓகேவா? ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் வேலை செய்வாங்க. அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னா 24 மணி நேரமுமே அந்த தேர்தல் டைமில், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஆனால் தேர்தல் டைம்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் கூட என்ன பண்ணுவாங்க, வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க. அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாக, மாதத்தில் 30 நாள் இல்லையா, 29 நாள் வரைக்கும் கூட வேலை செய்வாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அதுலேருந்து ஒரு 5 ஆட் பண்ணி 29ன்னு ஞாபகம் வச்சுக்கிறது உங்கள் இஷ்டம். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வேலை செய்வாங்க. அந்த மாதம் ஃபுல்லாக வேலை செய்வாங்க. 29 நாள், அந்த மாதத்தில் 29 நாளும் வேலை செய்வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு 30வது நாள் என்ன கிடைக்கும், இடஒதுக்கீடு கிடைக்கும். அது போல் வந்து நான் ஞாபகம் வச்சுக்குவேன். அப்போ தேர்தலுக்கு அடுத்தது இடஒதுக்கீடு. அப்போது 24 மணி நேரமும் வேலை செய்கிறாங்க. மாதத்துக்கு 29 நாளும் அவங்க வேலை செஞ்சால் தான் 30வது நாள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். அது போல் வந்து நான் ஞாபகம் வச்சுக்குவேன். இதில் 330லேருந்து 342 இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதோ பாருங்கள், யூனியன் பிரதேசங்களில் 239லேருந்து 242 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? நான் வந்து இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி தான் படிப்பேன். அப்போது யூனியன் பிரதேசம்னா நம்மளுக்கு 9ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 239லேருந்து 242 வரைக்கும் இது. அதுவே வந்து நமக்கு இடஒதுக்கீடுன்னா இங்கே 39 இருக்கு இல்லையா, இங்கே 30லேருந்து 42 வரைக்கும் அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி படிப்பேன். அப்போ இடஒதுக்கீடுன்றது இங்கே 330லேருந்து 342 வரைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. நாம் இது போல் இன்னொரு ஆர்டிக்கல் கூட கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், பகுதி 17 இது வந்து ஆட்சி மொழிகளை பற்றி வந்து சொல்லுது. இதனுடைய விதிகள்னு பார்த்திங்கன்னா 343லேருந்து 351 வரைக்கும். அப்போ இது 42 இருக்கு இல்லையா, மேலே 43 அதனுடைய கண்டினியூட்டியாக ஞாபகம் வச்சுங்க. அப்படி இல்லைனா ஆட்சி மொழிகள்னால் என்ன, இது 3, இது 4, திரும்பவும் 3, அது போல் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 343லேருந்து 351 அது வரைக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், அவசர நிலை பிரகடனம் வந்து பகுதி 18ல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 18 அப்படின்றது என்னென்னா 108 அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 108க்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி அவசரம் அப்படின்னா நம்ம 108க்கு தான் கால் பண்ணுவோம் இல்லையா? 18ன்றது 108 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 352லேருந்து 360 வரைக்கும். ஓகேவா? இது வந்து 352ன்றது தேசிய அவசர நிலை பிரகடனம், 356ன்றது மாநில அவசர நிலை பிரகடனம்னு சொல்லுவோம், 360ன்றது நிதி அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா?
அதுக்கு அடுத்தது பாருங்கள் 19. 19 பலவகைப்பட்டவை. பலவகைப்பட்டவைனா இது வரைக்கும் சொல்லாத இன்னும் பல வகையான செய்திகள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கும். இதனுடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 361லேருந்து 367 வரைக்கும். இதனுடைய விதிகள் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம இந்த 25 பகுதிகள்லையுமே வந்து ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி தான் வந்து நான் ஞாபகம் வச்சுக்குவேன். இது வந்து 1லேருந்து 7 வரைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்த 1 to 7 பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதோ பாருங்கள், வர்த்தகம், வாணிபம் மற்றும் போக்குவரத்துக்கு 1லேருந்து 7 வரைக்கும் 7 நாளும் உழைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோமா? அதே தான் வந்து இங்கே வரும். பல வகைப்பட்டவைனா பல வகையான ஒரு வேலை செய்கிறோம். இப்போ 19 அப்படின்றது என்ன அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, 19 பல வகைப்பட்டவை அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கினாலும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து இப்போ 18 வயசு வரைக்கும் வந்து 18 வயசு வரைக்கும் வந்து சின்ன பிள்ளைங்க இல்லையா, அதாவது மைனர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 18 வயசுக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததாக வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்போ 18க்கு மேலேனா 19. அப்போ 19 வயசு வந்துச்சுன்னா என்ன பண்ணால் பல வகைப்பட்டவை அப்படின்றது என்னென்னா பல வகையான விஷயங்களை வந்து பண்ணலாம். அதாவது தங்களுடைய திறமைகளை பல வகையில் வந்து வளர்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இப்போ 19னாலே பல வகையான விஷயங்களை பண்ணலாம். அதாவது எஜுகேஷன், அதோட வேறு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி பல வகையான விஷயங்களில் வந்து பண்ணலாம். அவங்க வந்து அவங்க அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி வந்த மாதிரி, அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 19னா பல வகைப்பட்டவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பல வகையான வேலைகளை நம்ம செய்யும்பொழுது அது ஒரே நாள் பண்ண முடியாது இல்லையா. அப்போ வாரத்தில் 7 நாளும் வந்து பண்ணணும், அது போல் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பல வகைப்பட்ட வேலையை வந்து பண்ணும்பொழுது அதில் கண்டிப்பாக சில தவறுகள் பண்ணுவோம் இல்லையா. அப்போது 19னா அடுத்தது 20ல் வந்து என்ன பண்ணலாம்னா அதை திருத்தம் பண்ணிக்கலாம். இப்போ பல வகையான வேலையை செய்யும்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும்போது கண்டிப்பாக தப்பு நடக்கும் இல்லையா. அப்போ அந்த தப்பை வந்து திருத்திக்கிறது. அப்போ 20ல் வந்து திருத்தம் பண்ணலாம், சட்ட திருத்தம். இதனுடைய ஆர்டிக்கல் வந்து 368. அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து பகுதி 7 வந்து நீக்கப்பட்ட பகுதி இருந்துச்சுல, அதில் வந்து ஆர்டிக்கல் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் வரும். அது 238ன்னு சொன்னோம் இல்லையா. அதே போல் வந்து சட்ட திருத்தம் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் வரும், 368. இது வந்து இப்போ 19 பல வகைப்பட்ட வேலையை வந்து செய்யலாம். அதில் தப்பு நடந்தால் 20ல் என்ன பண்ணலாம், திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னோம். சட்ட திருத்தம் 368, ஆர்டிக்கல் வந்து 368. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 21 வந்து தற்காலிக மற்றும் இடைக்கால சிறப்பு வகைமுறைகள் பற்றி வந்து சொல்லுது. ஓகேவா. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா பல வகைப்பட்ட வேலையை பண்ணுறோம், அதில் தப்பு வந்தால் திருத்தம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தற்காலிகமாக வந்து சிறப்பான சில வேலைகளை பண்ணுறோம். அதாவது தற்காலிகமாக வந்து ஒரு வேலையில் சேர்றது, இல்லை அப்படின்னா தற்காலிகமாக ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தற்காலிகமாக சிறப்பு வகைமுறைகளை வந்து பண்ணுறது, அது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கான ஆர்டிக்கல் வந்து இந்த 368க்கு அப்புறம் 369 இல்லைனா 369 அப்படியே கண்டினியூவாக வருது இல்லையா. 369 அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இங்கே 21னா 21 கூட்டினா 3, அதுக்கு அடுத்தது கண்டினியூவாக 6, 9 அப்படின்னு வந்து வருது. அதுக்கு அடுத்தது 392 வரைக்கும் இதனுடைய விதிகள். அதுக்கு அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா 22வது பகுதி குறைந்த கால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்குதல். அப்போ குறைந்த கால பட்டங்களை அளித்தல் மற்றும் நீக்குதல் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 22. இதற்கான விதிகள்னு பார்த்தீங்கன்னா 393லேருந்து 395 வரைக்கும். ஓகேவா. இப்போ இப்படி கண்டினியூட்டியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா 19 வயசில் பல வகையான வேலையை செய்கிறோம். அப்போ 20ல் வந்து சில தவறுகள் நடந்தால் திருத்தம் பண்ணிக்கிறோம். 21ல் தற்காலிகமாக சில சிறப்பான வேலைகளை வந்து சிறப்பான முறையில் சில விஷயங்களை வந்து பண்ணுறோம். அப்போது அது போல் கண்டினியூட்டியாக உழைக்கும்போது நம்மளுக்கு 22ல் என்ன ஆகுது, பட்டங்கள் வந்து அளிக்கிற அளவுக்கு குறுகிய காலத்திலே நம்மளுக்கு பட்டங்கள் அளிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைகிறோம். அது போல் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அப்படி இல்லை இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து பகுதி 1லேருந்து 25 வரைக்கும் வந்து ஒரு கண்டினியூட்டியாக ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். அதில் வந்து முதல்ல அந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே எது முதல்ல வரும் எது ரெண்டாவது வரும் அது போல் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள், ஆட்சி எல்லையில் இருக்கும் குடிமக்கள். அப்போ ஆட்சி எல்லை அப்படின்றது ஒன்று, இருக்கும் குடிமக்கள்ன்றது இரண்டாவது பகுதி சொல்லுது. அப்போ ஆட்சி எல்லையில் இருக்கிற குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் 3, நெறிப்படுத்தும் நெறின்னா அரசு நெறி கோட்பாடு. ஓகேவா. இது 4,
அதாவது கடமை, நெறிப்படுத்தும் கடமை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உண்டு. அப்போது நம்ம நாட்டு எல்லையில் வாழ்கிறாங்க இல்லையா குடிமக்கள், அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் என்னென்ன, அதை எப்படி நெறிப்படுத்தலாம் அப்படின்ற கடமை யார் உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உடையது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அப்போது நெறின்றது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு. ஓகேவா? இது 4. அப்போ இது 4A. கடமைகள் வந்து 4Aல வந்துடும். மத்திய அரசு 5, மாநில அரசு 6. ஓகேவா? இப்போ 6 வரைக்கும் வந்து சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள பஞ்சாயத்துக்களை நகராட்சியாக மாற்றி கூட்டமாக வாழும் குடிமக்களின் உறவை மேம்படுத்த நிதியும் வாணிபம் செய்ய போக்குவரத்தையும் ஏற்படுத்த வேணும். ஓகேவா? நீக்கப்பட்ட பகுதின்றது 7, பிரதேசம்ன்றது யூனியன் பிரதேசம் 8, உள்ள பஞ்சாயத்துகள்ன்றது 9. ஓகேவா? அப்போ நீக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள பஞ்சாயத்தை நகராட்சியாக மாற்றுறாங்களாம். நகராட்சியாக மாற்றி அங்கே கூட்டமாக வாழக்கூடிய மக்கள்னா கூட்டுறவு சங்கம். ஓகேவா? பஞ்சாயத்துன்றது 9, நகராட்சின்றது 9A, கூட்டமாகன்றது கூட்டுறவு சங்கம் 9B. பழங்குடி மக்களின் உறவை மேம்படுத்த, அப்போ பழங்குடி மக்கள்ன்றது பழங்குடியின மக்களின் பகுதிகளை குறிக்குது இல்லையா? இது 10. உறவுன்றது மத்திய மாநில உறவு, இது 11. மேம்படுத்த நிதி தரோம், அவங்களுடைய உறவை மேம்படுத்த என்ன பண்ணுறோம், நிதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நிதின்றது 12. வாணிபம்ன்றது 13. வாணிபம் செய்ய போக்குவரத்து வாணிபம் மற்றும் போக்குவரத்து இது ஃபுல்லாக ஒன்று தான், 13. போக்குவரத்தை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது 2வது பாயிண்ட். 3வது வந்தீங்கன்னா தேர்வாணையன்றது 14லேருந்து தொடங்குது. இப்போ தேர்வாணையத்தின் தீர்ப்பின்படி தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுத்து மொழியில் அவங்களுடைய மொழியில் அவசரமாக பல வகையான திருத்தம் செய்து தற்காலிக சிறப்புகளையும் செய்து குறுகிய கால பட்டம் அளித்தல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ தேர்வாணையம் அப்படின்றது 14, தீர்ப்பின்படின்றது 14A, தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது தேர்தல்ன்றது 15, இடஒதுக்கீடுன்றது 16, மொழி அப்படின்றது 17, அவசரமாகன்றது அவசர கால பிரகடனம் இல்லையா? இது 18. அதுக்கப்புறம் பல வகைப்பட்டவைன்றது 19, திருத்தம்ன்றது 20, தற்காலிக சிறப்பு வகைமுறைகள்ன்றது 21, குறுகிய கால பட்டம் அளித்தல்ன்றது 22. ஓகேவா? இதை வந்து ஒரு 2-3 டைம் படித்தாலே இந்த ஸ்டோரி ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். இதை வச்சு வந்து நம்ம இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 2 ஷார்ட்கட்டில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அட்டவணைகள் 12. அப்போ 12 அட்டவணைகளும் அதற்கான ஷார்ட்கட்டும் வந்து பார்க்கலாம். அட்டவணை 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் எல்லைகள் பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி வந்து பகுதி 1ல் இந்திய ஒன்றியம் பற்றியும் அதனுடைய எல்லைகள் பற்றியும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே போல் இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துடைய மற்றும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துடைய பெயர்கள் அதனுடைய எல்லைகள் பற்றி வந்து அட்டவணை 1ல் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது அட்டவணை 2ல் ஊதியம் மற்றும் படிநிலைகள். அப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அப்போ உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்களுடைய ஊதியம் பற்றியும் அவங்களுடைய படிநிலைகள் பற்றியும் அட்டவணை 2ல் சொல்லப்பட்டிருக்கு. அட்டவணை 3ல் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம். அப்போது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவங்களுடைய பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் பற்றி அட்டவணை 3ல் சொல்லப்பட்டிருக்கு. அட்டவணை 4ல் வந்து ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ராஜ்யசபான்றது நம்மளுக்கு தெரியும், சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மேலவையை தான் வந்து ராஜ்யசபான்னு சொல்லுவோம். இப்போ ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேருந்தும் ராஜ்யசபா உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. அப்போ எந்தெந்த மாநிலத்திலேருந்து எவ்வளோ உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணிக்கையை சொல்லக்கூடியது தான் வந்து அட்டவணை 4. ஓகேவா? இது எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில். அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் அதிகமான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, மக்கள் தொகை கம்மியாக இருந்தால் கம்மியான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்போ அட்டவணை 4 ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி சொல்லுது. அட்டவணை 5 எஸ்சி மற்றும் எஸ்டி பகுதியினரின் சிறப்பு வகைமுறைகளை வந்து சொல்லுது. இப்போ எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு சில சிறப்பு விதிகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு சில சிறப்பான சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. அதை பற்றி சொல்கிறது தான் வந்து பகுதி 5. ஏடிஎம் ஸ்கொயர் தவிர, இதில் ஏடிஎம் ஸ்கொயர்ன்றது என்னென்னா, ஏன்றது அசாம்,
டீன்றது திரிபுரா, எம்ன்றது ஒன்று வந்து மேகாலயா, இன்னொன்று மிசோரம். அதனால் M² போட்டுருக்கோம். ATM² தவிர. அப்போ அந்த 4 இடத்தை தவிர மற்ற இடத்துல இருக்கக்கூடிய SC/ST பகுதியினருடைய சிறப்பு வகை முறைகள் பற்றி அட்டவணை 5 சொல்லுது. அதுவே அட்டவணை 6 வந்து SC/ST பகுதியினரின் சிறப்பு வகைமுறைகள் தான் இதுவும். ஆனால் இது வந்து ATM² மட்டும். ஓகேவா? இங்கே ATM² தவிர மற்றதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இங்கே ATM² மட்டும். அங்கே 4 பகுதிக்கு மட்டும் என்னென்ன சிறப்பான வகைமுறைகள் இருக்குது அப்படின்றத அட்டவணை 6 சொல்லுது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அட்டவணை 7 மத்திய மாநில அரசுகளின் அதிகார பகிர்வு பற்றி வந்து சொல்லுது. அப்போ அதிகார பகிர்வுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வகையான பட்டியல்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான பட்டியல்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் வந்து இதில் சொல்கிறாங்க. அந்த அந்த பட்டியலில் வந்து என்னென்ன வரும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகேவா? மத்திய பட்டியல்ன்றது மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியது. அதே போல் மாநில பட்டியல்ன்றது மாநில அரசுக்குன்னு ஒதுக்கப்பட்ட துறைகள் இருக்கும். அதுவே வந்து பொதுப்பட்டியல்ன்றது 2 பேருக்குமே பொதுவான துறைகள் வந்து இருக்கும். ஏன்னா அந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் மீது 2 அரசுமே வந்து சட்டம் இயற்றலாம். மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் இப்போ 2 பேருமே ஒரே துறையின் மீது சட்டம் இயற்றும் பொழுது சில முரண்பாடுகள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் யாருடைய கருத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடைய கருத்துக்கு தான் முன்னுரிமை வந்து வழங்கப்படும். இது வந்து அதிகார பகிர்வு பற்றி நம்மளுக்கு வந்து அட்டவணை 7 சொல்லப்பட்டிருக்கு. அட்டவணை 8 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக 14 மொழிகள் இருந்துச்சு. தற்போது 22 மொழிகள் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், அட்டவணை 9. அட்டவணை 9 நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து சட்டத்திருத்தத்தின் மூலம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி முறை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். ஜமீன்தாரி முறையை ஒழிச்சிட்டு அவங்ககிட்ட இருந்த நிலத்தெல்லாம் சீர்திருத்தம் பண்ணி எல்லா மக்களுக்கும் வந்து பிரித்து கொடுத்து விவசாயம் பண்ண வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து நில சீர்திருத்தத்துக்காக கொண்டு வரப்பட்டது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அட்டவணை 10 இது கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி சொல்லுது. அதாவது ஒரு கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் இன்னொரு கட்சிக்கு வந்து மாறி மாறி போகிறாங்க இல்லையா, அதை வந்து தடை பண்ணுறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். இது வந்து ராஜீவ்காந்தி வந்து பிரதமராக இருக்கும்பொழுது ராஜீவ்காந்தியுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அட்டவணை 11 இது வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி வந்து சொல்லுது. இதில் மொத்தம் 29 பணிகள் மற்றும் ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா 243G வரைக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது அட்டவணை 12ன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி. இதனுடைய பணிகள் வந்து மொத்தம் 18 பணிகள். இதற்கான ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா 243W வரைக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அட்டவணையை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் பார்க்கலாம். எல்லார் பேர்லேயும் இருக்கக்கூடிய ஊதியத்தை ரகசியமாக பாதுகாக்க எண்ணிய ராஜா SC/STக்கு, அதாவது SC/ST பகுதிக்கு, நான் வந்து SBIக்கு அப்படின்னு வந்து போட்டேன். SBIன்னா STயை வந்து SBI அது மாதிரி பேங்க்கை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி போட்டேன். இல்லைனா நீங்கள் SC/ST பகுதிக்கு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது எல்லாருடைய பேரில் இருக்கக்கூடிய ஊதியத்தை ரகசியமாக பாதுகாக்கணும்னு நினச்ச எண்ணிய ராஜா என்ன பண்ணுறாரு, SC/ST பகுதிக்கு வந்து போகிறாரு. அங்கே போகும்பொழுது ஏடிஎம்மை வந்து தவற விட்டுறாரு. அப்போது என்ன பண்ணுறாருன்னா, அந்த SC/ST பகுதியினர்கிட்டயே வந்து என்னென்னு சொல்கிறாருன்னா, அந்த ஏடிஎம்மை மட்டும் கண்டுபிடித்து கொடுத்தால் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு அரசுடைய அதிகாரத்தில் வந்து பகிர்வு தருவேன். அதோட வந்து உங்களுடைய மொழிக்கு அங்கீகாரமும் நில சீர்திருத்தம் வந்து செய்து தந்து ஜமீன்தாரி முறைக்கு தடை சட்டம் போட்டு பஞ்சாயத்துக்களை எல்லாம் நகராட்சிகளாக மாற்றி தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டோரி போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எல்லார் பேர்லேயும்ன்றது எல்லைகள் மற்றும் பெயர்கள், அட்டவணை 1. ஓகேவா? எல்லார் பேர்லேயும் அப்படின்றது எல்லைகள் மற்றும் பெயர்கள், அட்டவணை 1. எல்லார் பேரிலும் இருக்கக்கூடிய ஊதியம்ன்றது ஊதியம் மற்றும் படிநிலைகள். ஊதியத்தை ரகசியமாக பாதுகாக்க, ரகசிய காப்பு பிரமாணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணிய ராஜான்றது ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், SC/ST பகுதியினருடைய
பகுதிக்கு போகும்பொழுது ஏடிஎம்மை தவற விட்டுறாரு. ஏடிஎம் வந்து தவிரன்றது ஏடிஎம்மை அங்கே தவற விட்டுறாரு. அப்போ அந்த பகுதியினர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஏடிஎம்மை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில சலுகைகள் வந்து நான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஏடிஎம்மை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில சலுகைகள் தருவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுடைய அதிகாரத்தில் பகிர்வு தருவேன். அதோட உங்கள் மொழிக்கு அங்கீகாரம் தருவேன். ஓகேவா? அப்போது அரசுடைய அதிகாரத்துக்கு பகிர்வு தந்து உங்களுடைய மொழிக்கு அங்கீகாரம் வந்து தருவேன். அதோட நிலச்சீர்திருத்தம் பண்ணி ஜமீன்தாரி முறைக்கு வந்து தடை சட்டம் போடுவேன். ஜமீன்தாரி முறையை வந்து தடை சட்டம் கொண்டு வந்துட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களை எல்லாம் என்னவா மாற்றி தருவேன், நகராட்சிகளாக வந்து மாற்றி தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுதான் வந்து இதற்கான ஷார்ட்கட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.